எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டே இன் மை லைஃப் vlog மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே எப்போவும் பண்ணுற வேலை செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறது தான். ஸோ அதே மாதிரி மார்னிங் எந்திரிச்சு வந்தோடனே இந்த வெந்தய செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். இது தினமும் மார்னிங் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டாலே போதும். ஸோ நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் போனால் இதில் கீரை பொரியல் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நான் ரீசெண்டாக யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். நம்ம வீட்டுள்ள புதுசாக செடி வச்சு அந்த செடி அழகாக துளுத்து வந்துருச்சு அப்படின்னா அது செடிக்கு வந்து நம்ம வச்ச இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தமா. எங்கள் வீட்டு உள்ளார பார்த்திங்கன்னா 3 செடி வச்சுருக்கோம். 3 செடியுமே அழகாக துளுத்து வந்துடுது. ஸோ அப்போனா அதுக்கு வந்து அந்த இடம் பிடிச்சிருக்கு போல இருக்குது. வீட்டுக்குள்ளார இன்னும் கொஞ்சம் செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். பட் எந்த செடி வச்சா வீட்டுள்ள வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் பார்த்திங்கன்னா செடி எதுவும் வைக்கல இப்போதைக்கு. இன்ஷால்லா ஃப்யூச்சரில் ஏதாச்சும் செடி வைக்கிறதா இருந்தால் நான் வீடியோவில் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் எடுக்கிற வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அம்மா வந்து சோளக்கூழ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு 1/2 kg உடைத்த மக்காச்சோளம் வந்து எடுத்துருக்கோம். இது கடையிலலாம் விற்கும். ஸோ அதை வந்து எடுத்து ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 hour வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. ஸோ இது பார்த்திங்கன்னா 1 hourக்கு அப்புறமா நல்ல ஒரு பெரிய பேனாக எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து எவ்வளோ சோளம் எடுத்துருக்கோமோ அதுக்கு டபுளாக வந்து தண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா சோளம், அதை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிடலாம். சோளம் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 15 minutes ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணால் தான் அது வந்து கெட்டி ஆகும். அதே மாதிரி கெட்டி ஆனதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி டொப்புன்னு வெடிக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் மூடி போட்டு மூடிடுங்க. அதே மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது பண்ணும்போது மேலே தெரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு 15 minutes ஒன்ஸ். இந்த சோளக்கூழுக்கான சோளம் செய்கிறோம் இல்லையா, இதை வந்து நாளே நம்ம செஞ்சு வச்சிடணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ இது இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா எப்படி வெந்துருச்சு அப்படின்னு டெஸ்ட் பண்ணணுன்னா ஒரு பவுல்லேருந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் இந்த சோளத்தை போட்டோம் அப்படின்னா இது கரையாமல் இருக்கும். ஸோ அப்போ இது வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சோளம் வந்து இப்படி தான் நல்லா கெட்டியாக கட்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம வந்து இது கூட நம்ம சுகரோ இல்லை வந்து நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு சாப்பிட வேண்டியது தான். ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அப்புறம் லஞ்ச் செய்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்து ரைஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி தான் பார்த்திங்கன்னா கழுவிட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம் இல்லையா, கிளிட்டரில் நேம் எழுதுகிற மாதிரி. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ வியூஸாக இருக்கட்டும், கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோ தான் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே தான் பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா நேற்று போட்ட வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்தது. ஸோ அது எல்லாத்துக்கும் ஹார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஸோ கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா போஸ்ட் ஆஃபீஸ் போயிருந்தோம் ஒரு வேலையாக. ஸோ அங்கே போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மயில் பார்த்தோம். எங்கள் ஊரில் இந்த மாதிரி மயில் பார்க்குறதுலாம் ரொம்பவே அதிசயம், எப்பயாச்சும் 1-2 பார்க்கறது தான். பட் கிராமத்து சைடு எங்கள் பாட்டி ஊருக்குலாம் போனோம் அப்படின்னா அங்கே காலையில் கோழியே கூவாது, மயில் தான் கூவும். ஸோ அங்கே இந்த மாதிரி மயிலெலாம் நிறையா நிற்கும், மொட்டை மாடியில் கொல்லையில் அந்த மாதிரி நிறையா நிற்கும். இப்போ தான் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நான் பார்க்குறேனே. புதுக்கோட்டையிலேருந்து ஒரு கோன் ஆர்டர் வந்திருந்தது. ஸோ அதுதான் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே பேக் அண்ட் ஆர்டர் வித் மீ அந்த வீடியோவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா இதான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நோட்டில் வந்து யார் யார் கோன் ஆர்டர் பண்ணுறா, எத்தனை ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வைப்பேன். அப்போ தான் வந்து நம்ம கணக்கு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து அவங்க கோன் ஆர்டர் பண்ணதையும் எழுதி வச்சாச்சு. ஸோ உங்களுக்கு கோன் வேணும் அப்படின்னா மேலே கொடுக்குற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர்கானிக் கோன், நெயில் கோன் ரெண்டுமே இருக்குது. இது எழுதி முடிச்சதுக்கப்புறமா நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து கிளிட்டரில் நேம் எழுதுவோம் இல்லையா, ஸோ அந்த வீடியோ 2 எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதான் எடுத்துகிட்டு இருந்தேன். கிச்சனில் அம்மாவும் தங்கச்சும் சேர்ந்து பிஸ்கெட் புட்டிங் அது செஞ்சிட்டு இருந்தாங்க. அது வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுக்கிறதுலே டைம் போயிடும். 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி தான் டைம் போகும். அதுக்கப்புறமா அம்மாவும் தங்கச்சும் சேர்ந்து பிஸ்கெட் புட்டிங் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இன்ஷால்லா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.